வெல்கம் டு விஜய் அப்டேட்ஸ். சின்ன மருமகளில் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா, ஒன்று விவாகரத்து பண்ணு இல்லைனா சொத்தை எடுத்துகிட்டு போ அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. அதனால் இவர் செல்லப்பாண்டி என்ன பண்ணுறாரு, இல்லை எனக்கு சொத்தெல்லாம் முக்கியம் இல்லை, என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம், இங்கே இந்த வீட்டு மருமகளாகவே இருக்கட்டும் அப்படின்னு வீட்டை விட்டு கிளம்புறாரு. அப்போ கிளம்பும்போது எல்லாரும் வந்து கேட்குறாங்க, கல்யாணத்தில் வந்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருப்போம் அப்படின்றாங்க. அவரும் வந்து அதே மாதிரியே நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், என் பொண்ணு வந்து இந்த வீட்டு மருமகளாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. தமிழ்ச்செல்வி வந்து அழறாங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியலையே, அப்பாவும் நிறுத்தாமல் போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா லேப் டெஸ்ட்டுக்கு வந்து அவர் கருப்பு வந்து கொடுத்துருக்குறாரு அந்த கேக்கை. அவங்க செக் பண்ணி பார்த்ததில் அதில் வந்து மயக்க மருந்து கலந்துருக்கதை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அவர் ஃபோன் எடுக்கும்போது அது தண்ணியில் விழுந்து ஃபோன் வந்து ரிப்பேர் ஆகிடுது. அவர் வந்து அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. லேபில் இருக்கிறவங்க வந்து திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வருது. அவங்க உடனே அந்த பையன் வந்து நான் நேரில் கொடுத்துட்டு வரேன்னு அந்த டெக்னீஷியன் வந்து கிளம்பி வராரு. தமிழரசி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னப்பா கல்யாணத்தை நிறுத்துவீங்கன்னு நினச்சேன், கல்யாணத்தை நான் நிறுத்த மாட்டேன்னு வாக்கு கொடுத்துட்டு போயிட்டீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த செல்லப்பாண்டி வந்து என்னைக்கு வந்து கொடுத்த வாக்கை காப்பாற்றிருக்கிறான், கண்டிப்பாக நான் கல்யாணத்தை நிறுத்திடுவேன், உன் வாழ்க்கையை காப்பாற்றுவேன், நான் எப்போ என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, நீ கவலைப்படாத, நான் கல்யாணத்தை நிறுத்திடுறேன்றாரு. டெக்னீஷியன் வந்து வீட்டுக்கு வராரு. வந்து கூப்பிடும்போது வீட்டிலேருந்து வெளியில் வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமரையோட அம்மா. என்ன விஷயம்னு கேட்கும்போது, இல்லை நான் கருப்பு அண்ணாக்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்றாங்க. இல்லை பரவாயில்ல என்கிட்டே சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாரு. கேக்கில் வந்து மயக்க மருந்து கலந்துருக்கதை அவங்க வந்து ஷாக்காகி நிற்கிறாங்க. அவர் அதுக்கான ரிப்போர்ட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.